நான் அண்ணன் கிட்ட கட்டாயம் கொடுத்தனா? நான் கொடுக்கலையாத்தா? அண்ணன் சொல்லுச்சு. ஐயோ, என் பிள்ளை என்னவோ பண்ணிட்டானுங்களே. சத்தேராத்தா, இந்த வாரு சத்தேரு. இத குடிச்சுடாத்தா. பக்கத்துல இருக்க பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. உன் தங்கச்சி புள்ள பத்துட்டாண்டா. ஒரு பய ஊர்ல ஆட கூப்பிட மாட்டேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு நகை நட்டு சேர்த்த மாதிரிதான். பேசாம நான் சொல்றத கேளு. இங்க வா, கருவை கலைச்சிடலாம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? ₹10 சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல. பேசும் வாய் மூடிட்டு கடை. தங்கச்சி தங்கச்சி, நீ மாசமா இருக்கல, ஆத்தா அந்த கசாயத்தை குடிக்க சொல்லிச்சு. ஏண்டா பழனிசாமி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னடா இதெல்லாம்? பாரிஜாதத்தை கல்யாணம் பண்ணி என் வீட்டு குட்டியாந்தப்போ 5 பவுன் நகை, அண்டா குண்டா அடுக்கு செட்டி, அம்மி திருகல், உரலு உலக்க, ஊசி நூலுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்தான். அதையெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு சேர வேண்டியதையும் அவளை கொடுக்க சொல்லுங்க. ஏப்பு, பெரிய யோகிய மாதிரி உனக்கு சேர வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. என் மகளை நான் உங்ககிட்ட எப்படி ஒப்படைச்சேன்? நான் ஒப்படைச்ச மாதிரி அவரை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? ஏன்பா கிளை வாட்டுக்கு எக்கு தப்பா கேள்வி கேட்டு மடக்கிட்டு இருக்கிற, நீங்க வாட்டுக்கு பேசாம இருக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆத்தாளுக்கு சொந்தம், ஆம்பளை பையன் பிறந்தா அப்பனுக்கு சொந்தம். இதுதானே நம்ம கிராம பஞ்சாயத்து நாய்கிற. புள்ளைய சத்த புடிமா, நாக்க புடுங்குற மாதிரி நான் கேக்குறேன். புள்ள அப்பனுக்கு சொந்தம்னு சொல்றியா? 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்ச சொந்தத்தை தவிர அப்பனுக்கு பிள்ளைக்கு வேற என்னையா சொந்தம் இருக்கு? புள்ள வயித்துல இருக்கிறப்போ 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 தடவை வாந்தி எடுத்தேன். கஞ்சி தண்ணி செல்லாம கிறக்க மயக்கமா கிடந்த இந்த அப்பா அப்படி கிடந்தாரா? இதை திண்டா புள்ளைக்கு சளி பிடிக்கும், அதை திண்டா புள்ளைக்கு மாந்த வரும்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி வயிற்றுல இருக்க புள்ள நல்லபடியா பார்க்கணும் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை கசாயத்தை ஒட்டு மொத்தமா குடிச்சேன். இந்த அப்பா எந்த கசாயத்தை குடிச்சாரு? திரும்பி படுத்தா புள்ளைக்கு கை சுழுக்கும், புரண்டு படுத்தா புள்ளைக்கு கால் சுழுக்கும். ராவைக்கும் பகலுக்கு தூங்காம கிடந்த வயிற்றுல இருக்கிற புள்ளைய சுமக்க பாரமா இருக்குன்னு சொல்லி செத்த நேரம் இறக்கி வைக்க முடியுமா? இம்புடு கஷ்டத்துல உன்னையாவது இந்த அப்பா பட்டிருப்பாரா? என் கூட பிறந்தவன புள்ளைய கொல்லணும்னு கருவை கலைக்கிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டாயா? அது அப்படியே கரைஞ்சு போட்டோன்னு விட்டுருந்தா எனக்கு சேர வேண்டியது எதையா கேட்பாரு? புள்ளைய கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறவ ஆத்தா அதை அப்படியே அடிச்சுட்டு போறவ தகப்பனா நல்லா இருக்கியா? நியாயம். பேரு கால நேரத்துல புள்ள குறுக்கால விழுந்துருச்சு, பெரிய உசுர செத்து போவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் செத்தாலும் பரவாயில்ல, என் புள்ளைய காப்பாத்தி அப்பா கிட்ட சேர்த்துருக்காரு சொன்ன வந்தாயா? செத்து மறுபழப்பு படைச்சு வந்திருக்கேன். இந்த கஷ்டத்துல எதையாவது நீங்க பண்ணீங்களா? அப்பேங்கிற பட்டமே பஞ்சாதியா பார்த்து புருஷனுக்கு கொடுக்கிற பிச்சை. புள்ள தகப்பனுக்கு தான் சொந்தமா? சொந்தம். பிள்ளை கொடுமா. டேய், பிள்ளை பிடிங்க பழனிசாமி கிட்ட கொடுறா. தீயள்ளி கொட்டின மாதிரி என் பொண்ணுகிட்ட இருந்து புள்ளைய பிடிச்சு கொடுத்துட்டீங்களே. நீங்களா நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது.
இந்த 10,000 ரூபாய் உன் ஆயுசுக்கும் பார்க்க முடியாத தொகை. இந்த பணத்தை வச்சுட்டு உன் சாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து உன் தங்கச்சி கட்டுவை. பணக்காரனை பகைச்சுக்காத. நில்லுகையா. இந்தாங்க 10,001. இதுவும் என் வாழ்க்கையில பார்க்க முடியாத தொகைதான். இந்த பணத்தை வச்சுட்டு உங்க தங்கச்சி ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஆட்டக்கார கழுதிங்க பழைக்கணும்னா எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு முன்னால விரிச்சுதான் ஆகணும். எங்க போயிட்டா பலா? ஏட்ட பாலாவை பாத்தியா? பாக்கலையா ஐயா? எங்க போயிருப்பா? சொல்லமாக்கா என் பொஞ்சாதியை பாத்தியா? பாக்கல போய். பைய பைய அதனால என்னாச்சு பலா? என்னாச்சுமா? அக்கா என்னாச்சுக்கா? என்ன ஆச்சு? எல்லாம் வழக்கம் போல. அதே 21 நாள் திருவிழா வருது இல்ல, அதான் கர்ப்பத்தை கழிச்சு விட்டா. நம்மள மாதிரி நாடோடிகளுக்கு புள்ளையை தவிர வேற சொத்து சுகம் என்னமா இருக்கு? நான் எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஏன் இப்படி செஞ்சேன்? என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? நாமதான் தர்த்தரத்துல பிறந்துட்டோம்னா நம்ம வகத்துல தரிச்சதாவது கொஞ்சம் யோகமா தரிக்க கூடாது? இப்ப இந்த 21 நாள் திருவிழாவை விட்டுட்டா இன்னும் 9 மாசத்துக்கு திருவிழாவே கிடையாது. அது வரைக்கும் நாம எப்படி வகத்தை கழுவ முடியும்? இது எப்படி வகத்துக்குள்ள வளர்த்து என்னால காப்பாற்ற முடியும்? பேரு கால செலவுக்கு கூட கையில காசு இருக்காது. எப்படி பெத்தெடுக்க முடியும்? அப்படியே பெத்தெடுத்தாலும் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு என்னால ஆட்டத்துக்கு போக முடியாது. புள்ளைக்கு பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், சீக்கிரம் சீரனு வந்து வைத்தியம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல என் புருஷனை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லைங்க. என் புருஷனோட பசியை தீக்காத புள்ள எனக்கு தேவையில்லை. நீங்க நல்லா இருந்தா என்னால 10 புள்ள கூட பெத்துக்க முடியுங்க. எனக்கு நீங்க போய் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க. அறிவு கெட்டவனே, தமுக்கு அடிச்சு தண்டரா போட்டு எவனும் ஆட கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, பிறகு எப்படி அட்வான்ஸ் கொடுக்க விட்ட? அவன் நிம்மதியா ஆடிட்டு வீடு போய் சேரக்கூடாது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. தம்பி கோட்டச்சாமி எங்க போன என்ன ஆனாண்டே தெரியல. எம்பிட்டு நேரம் தான் பிரயத்தை வச்சிருக்க முடியும்? எடுத்துக்கலாம் ஐயா. கொஞ்சம் பொருண்ண, எப்படியும் வந்துடுவான். பழனிசாமி நொந்து போன வேணுப்பா. இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா உழைஞ்சு போயிடும். எடுத்துருவோம். சந்தோஷமா இருந்தீங்க. கடைசியில் அவன் மூஞ்சில கூட முழிக்க கொடுப்பன இல்லாத போச்சப்பா.
என்னது வாடா 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 ஐயா வாடா சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும், அழுதாலும் ஒன்னா அழுகணும், செத்தாலும் 2 பேரும் ஒன்னாவே செத்து போகணுங்க. தம்பி, என்னப்பா மயானத்துல வந்து குழி வெட்டிக்கு இருக்க? சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும், அழுதாலும் ஒன்னா அழுகணும், செத்தாலும் 2 பேரும் ஒன்னாவே செத்து போகணும்னு என்கிட்ட சத்தியம் பண்ணா. ஆனா இந்த கொடுமைக்காரி என்ன ஒத்தையில விட்டுட்டு அவ மட்டும் போயிட்டா. அவ போயிட்டா நான் மட்டும் இருந்துருவேன் நினைச்சாளா? நானும் சீக்கிரமா செத்து போயிடுவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாலாமணி பக்கத்திலே என்ன புதைக்கணும். அதுக்காகத்தான் இந்த குழி. தயவு செஞ்சு இந்த குழியில வேற யாரையும் புதைச்சிடாதண்ண. புள்ளைய கொடு, நான் கொடுக்க புள்ளைய கொடு, கொஞ்சம் நான் கொடுக்க மாட்டேன். புள்ளைய கொடு, புள்ளைய கொடு, புள்ளைய கொடு. ஐயோ, கையில என்ன நான் காட்ட மாட்டேன். ஏய் ஏய் புடிங்க. பாருங்க அப்படியே எனக்கு கோவம். நான் காட்ட மாட்டேன். பேச மாட்டேன். டடடாய். மல்லிகைப்பூவு. மல்லிகைப்பூனா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? எல்லா பூ மேலயும் இல்ல, இந்த பூ மேல மட்டும்தான். இந்த பூ மேலையா? இந்த பூல அப்படி என்ன இருக்கு? வயிறு நிறைய பசி இருந்தாலும், மனசு நிறைய கவலை இருந்தாலும், புருஷன் கையால ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா அத்தனை பஞ்சா பறந்துருங்க. அப்ப இத நானே என் கையால உன் தலையில வச்சு விட்டா புருஷன் மேல ஆசை வரும். அப்படியா?